தினமொரு வசனம். லூக்கா 16வது அதிகாரம் வசனம் 13. எந்த ஊழியக்காரனும் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களாலே கூடாது என்றார். விளக்கம். அமெரிக்காவிலுள்ள இல்லினாய் என்னும் இடத்தில் வேலை செய்யும் ஒருவர் தன்னுடைய வருமானத்தை வறுமை கோட்டிற்கு கீழ் கொண்டு வருவதற்காக தன்னுடைய சம்பளத்தில் 2/3 பங்கை குறைக்கும்படி தன்னுடைய முதலாளியிடம் கேட்டார். இப்படி செய்வதன் மூலம் அவர் வருமான வரியை செலுத்தாமல் தன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத அரசாங்க செயல்முறைகளுக்கு கீழ்ப்படிவதை தவிர்க்க விரும்பினார். அவர் சிரமமில்லாமல் தன்னுடைய நம்பிக்கைகளை கைக்கொள்ள இது அவருக்கு உதவியாய் இருக்கிறது. அவருடைய நெருங்கிய நண்பர் அவரை குறித்து இவ்வாறு கருத்து தெரிவித்தார். அவர் நீதியையும் சமாதானத்தையும் குறித்த ஒரு வலுவான ஒப்படைப்புள்ளவர். அதை செயல்படுத்துவதற்காக அவர் இந்த வழியை பின்பற்றுகிறார் என்று நான் நினைக்கிறேன். நாமும் அவருடைய உதாரணத்தை பின்பற்ற வேண்டும் என்று நான் கூறவில்லை. ஆனால் பணம் தன்னுடைய கொள்கைகளுக்கு ஒரு தடையாக இருக்கக்கூடாதென்று அவர் விரும்புகிறார். இது நீதிமொழிகளின் 30ஆம் அதிகாரத்தை எழுதிய ஆகூரை எனக்கு நினைவு பூட்டுகிறது. தேவனிடம் நம்மை ஒப்படைப்பதற்கு தரித்திரம் அல்லது ஐஸ்வர்யம் ஒரு தடையாக கூடும் என்று அவர் கூறுகிறார். எனவே நாம் பணத்தை குறித்து சிந்திக்க வேண்டும். இல்லினாய் என்னும் இடத்தில் வாழ்ந்தவர் பணத்தின் ஒரு பகுதியை வேண்டாம் என்று உதறி தள்ளினார். ஆகூர் மிக குறைவான பணத்தையும் மிக அதிகமான பணத்தையும் விரும்பவில்லை. இயேசு பணத்தை பயன்படுத்தினார். பவுல் அதை எடுத்துக்கொள்ளவும் முடியும் அல்லது புறக்கணிக்கவும் முடியும் என்ற நிலையில் இருந்தார். இளம் தலைவன் ஒருவன் அதை பற்றி பிடித்து கொண்டான். அனனியாவும் சப்பீராலும் பணத்தை குறித்து தேவனிடம் பொய் கூறினார்கள், மரித்தார்கள். பணத்துடன் நாம் பெற்றிருக்கும் உறவு முறை எப்படிப்பட்டது? நாம் அதை ஞானத்துடன் செலவிடுகிறோமா, அல்லது அது நம்மை கட்டுப்படுத்துகிறதா? அது நம்முடைய வேலைக்காரனா அல்லது நம்முடைய எஜமானா? நாம் தேவனுக்கும் பணத்திற்கும் ஊழியம் செய்ய முடியாது. ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பணத்திற்கு நாங்கள் ஊழியம் செய்யாமல் பணம் எங்களுக்கு ஊழியம் செய்யும்படி வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.